பிரியமானவர்களே, இன்று உங்களை பார்ப்பது சந்தோஷம். இன்று நாம் ஆண்டோடைய வார்த்தையினால் ஸ்திரப்பட போகிறோம், நாம் பலப்பட போகிறோம். ஆண்டவர் நம்மை கைவிடாமல் பலத்தோடு நடத்த போகிறார். கலாத்தியர் 6:8 ஆண்டவர் இன்றைய வார்த்தையை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆம் பிரியமானவர்களே, இந்த சிறு பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முதிர் வயதில் எப்படி பணத்தை சேவ் பண்ணி வைக்கணுன்ற ஒரு எண்ணமே இருக்காதுல்ல. சின்ன வயசுலேயோ டீனேஜ்லேயோ யூத் லைஃப்பில் கூட அந்த மாதிரி தோணாது. எல்லாத்தையும் இப்போவே நம்ம ஸ்பெண்ட் பண்ணி எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அப்படி தான் இருக்கும். பரலோகமும் அப்படி தான், நித்திய வாழ்வும் அப்படி தான். அதை நாம் இந்த உலகத்தில் இருக்கும்பொழுது அதை பற்றி அறியவே முடியாது. முழுவதுமாக நம்ம அதுக்காக வாழணும் என்று யோசிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த உலகத்துக்காக தான் வாழணும், இந்த உலகத்தில் நல்லதை பெறணும், மேலே வரணும், இல்லை சந்தோஷமாக இருக்கணும், எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும் என்று நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம். அப்படி சின்ன ஒரு கண்ணோக்கத்தோடு இருக்கும். இந்த உலகத்தில் நம்ம என்ன 70 வருஷம் 80 வருஷம் 90 இயர்ஸ் இப்படி வாழ்கிறோம். அதுவே நமக்கு பெருசாக தெரியுது. ஆனால் நித்திய வாழ்வு நித்தியம், எவ்வளவோ கணக்கற்ற வருஷங்கள். அதில் நம்ம பரலோகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பரலோகத்தின் இன்பத்தை பெற்றுக்கொள்ளணும். அந்த ஒரு நோக்கத்தோடு வாழ ஆண்டவர் நமக்கு ஆவிக்கென்று நீ விதைக்கும்படி அவரை பிரியப்படுத்து என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அப்போ ஆவியினாலே நித்திய ஜீவனை நாம் பெறுவோம். ஸோ ஆவியில் விதைக்கும்படி அவர் சொல்வதை எல்லாம் கீழ்ப்படிய ஆண்டவர் இன்று நமக்கு கிருபையும் கொடுக்கிறார், நம்மை ஒப்பு கொடுக்க செய்கிறார். இவ்வளோ பாடுகள் வழியாக நீங்கள் போயிட்டுருக்கலாம். ஆனால் அந்த பாடுகள் மத்தியிலும் ஆண்டவரை விட்டு விடாதபடி நீங்கள் அவருக்காக ஆவியில் காத்திருக்கும்படி ஆண்டவர் கிருபை தரார். காத்திருப்போம். அதே போல் நமக்கு இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் அவர் சொல்லி கொடுத்தபடி அவைகளையெல்லாம் நம்ம விட்டு இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை விட்டு, உலகத்தின் வழிகளை விட்டு, மோச வழிகளை எல்லாம் விட்டு ஆண்டவர் சொல்லி கொடுத்த வழிகளை பின்பற்ற ஒரு பொறுமையை தரார். தப்பாக பேசுகிறாம, தப்பாக செய்கிறவங்களுக்கு உடனே பதில் கொடுக்காம, இப்படியெல்லாம் நம்ம தூய்மையாக ஆண்டவர் சொல்லி கொடுத்தபடி நடக்க, பொறுமையோடு இருக்க ஆவியானவரை பிரியப்படுத்தும்படி ஆண்டவர் கிருபை தரார். அப்போ ஆவியானவர் நமக்கு பரலோகத்தை திறந்து கொடுக்கிறார். நம்ம வாசிக்கிறோம், இந்த உலகத்தின் பாடுகள் வரப்போகிற மகிமையின் மேன்மைக்கு ஈடே கிடையாது. பெரிய மகிமை ஒன்று நமக்கு, நித்திய வாழ்வு, ஆண்டவரோடு வாழும் மகிமை நமக்கு வருகிறது. அதற்கு இந்த பாடுகள் ஈடே கிடையாது பிரியமானவர்களே. ஸ்தேவானும் அதை தான் உணர்ந்தான். அவனை இயேசு பற்றி பேசுகிறான் என்று கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்ட்டு கோபத்தோடு வரும்பொழுது அந்த நேரத்தில் திடீரென்று ஆவியினால் அவன் நிரம்பி இருந்ததினால் அவன் கண் திறந்தது. பரலோகத்தை பார்த்தான், இயேசு சுவாமியை பார்த்தான். இயேசுவே, என் ஆவியை உம்மிடம் ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பெற்றுக்கொள்ளும், பரலோகத்துக்கு ரெடியாக இருக்கிற என்னை பெற்றுக்கொள்ளும் என்று சொல்லி அவன் பரலோகத்தை கண்கூடாக உலகத்தில் இருக்கும் பொழுதே பார்த்தான். இவர்கள் எல்லாம் என்னை கொல்ல முயற்சி செய்கிறாங்க, இவர்களையும் மன்னியும் அப்பா. இந்த உலகத்தின் கவலைகள், இந்த உலகத்தின் பிடி அவனுக்கு இல்லவே இல்லை. ஆண்டவர் சொல்லி கொடுத்ததையெல்லாம் பின்பற்ற முடிஞ்சது. அப்படி பரலோகத்தின் தேவனோடு நெருங்கி இருக்கும்படி ஆண்டவர் இந்த உலகத்திலே செய்வார். அவர் பரலோகத்தை இந்த உலகத்தில் நமக்காக கொண்டு வருவார், இருதயத்தில் கொண்டு வருவார், வாழ்வில் அவர் மேன்மைகளை கொண்டு வருவார். அதை ருசி பார்க்க நாம் இந்த நேரத்திலையும் ஒப்பு கொடுப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, எங்களையும் பரலோகத்தோடு அப்பா, அந்த மேன்மையோடு, அந்த சந்தோஷத்தோடு, அந்த மகிமையோடு சேர்த்தரலும் சுவாமி. அப்பா, அதை இந்த உலகத்திலே அனுபவிக்கும்படி உம்மை நாங்கள் அனுபவிக்க செய்யும் சுவாமி. எங்கள் இருதயத்தில் வாரும் ஆண்டவரே. அதற்கு நாங்கள் எங்கள் வாழ்வை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியில் நாங்கள் வாழ்வில் விதைக்க, ஆவிக்கு பிரியமாய் வாழ, ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்க எனக்கு கிருபை தாரும், எங்களுக்கு கிருபை தாரும். உம்முடைய ஆவியானவருக்கு கீழ்ப்படிய நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர் வார்த்தைகளின்படி நாங்கள் பொறுமையோடு வாழ, பாடுகளின் மத்தியில் பொறுமையோடு ஒப்பு கொடுத்து ஆண்டவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி, அப்பா, எவ்வளோ காரியங்கள் எதிராக செஞ்சாலும் சகிக்க, அப்பா, நீ சொல்லி கொடுத்ததின்படி எல்லாம் சரியாக பொறுமையோடு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். சுத்தத்தை தாரும் சுவாமி, சித்தத்தை நிறைவேற்ற கற்றுத்தாரும் சுவாமி.
இவைகளை எல்லாம் செய்து உம்மை பிரியப்படுத்த அப்பா பரலோகத்தின் மேன்மையை இந்த உலகத்திலே ருசிக்க எங்களுக்கு கிருபை தாரும். நித்திய ஜீவனையும் பரிசாயும் பிள்ளைகளுக்கு பெரிய இந்த பரலோகத்தில் எங்களுக்காக வீடுகளையும் மேன்ஷன்ஸையும் அப்பா உருவாக்கி வைத்திருக்கிறதற்கு, அங்கு பெரிய சந்தோஷமான நித்திய வாழ்வை எங்களுக்கு வைத்து காத்திருப்பதற்கு நன்றி செலுத்துகிறோம். அதை பெற்றுக்கொள்ள கிருபை தருவதற்கு நன்றி, இயேசுவின் நாமத்தில் ஆமென். பிரியமானவர்களே, நம்ம இதே போல் இன்று பிப்ரவரி 20 என் தாத்தா இறந்த நாள். ஆண்டவரோடு அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அனுபவிக்கிறபடி நாமும் நித்திய வாழ்வில் ஆண்டவரோடு இருக்கும்படி கிருபை இந்த இயேசு அழைக்கிறார். ஊழியத்தின் மூலம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை என்று தருகிறார். அதில் நீங்கள் பங்கு கொண்டு இருக்கிறீர்கள். தொடர்ந்து அவரோடு நடக்க ஆண்டவர் கிருபை தருவாராக. அவரையும் நினைத்து என் தாத்தாவின் வாழ்விற்கும் தொடர்ந்து நன்றி செலுத்துங்கள். எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த சேனலை. இன்னும் இதை ஷேர் பண்ணி எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருங்க. God bless you richly. சென்னையில் குன்றத்தூரில் பிப்ரவரி 21, 22 தேதிகளில் மாலையில் ஆசீர்வாத பெருவிழா நடைபெறப் போகிறது. அதில் நாங்கள் குடும்பமாக பங்கு பெற்று உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபம் பண்ண போகிறோம். பொல்லாதவர்கள் எழுந்தாலும் பிசாசு எழுந்தாலும் நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உனக்கு துணை நிற்பேன். நான் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களுக்கு ஏறி வரப்பட்டு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக நடப்பிப்பேன். நீ வெட்கத்தை அனுபவித்த அதே இடத்திலே புகழ்ச்சியும் கீர்த்தியும் தரும். நல்லா படிச்சிருக்கேன், ஆனாலும் எனக்குள்ள எப்பவுமே ஒரு பயம் இருக்கும். மனுஷனை பார்த்தா பயம், எங்கள் வீட்டுக்காரர் பார்த்தோட எதுக்கு எடுத்தாலும் பயம். இன்னைக்கு நான் பர்மிஷன் கேட்டுட்டு ஓடி வந்த ப்ரேயருக்கு நாங்கள் வந்து உட்கார்றேன். நீங்கள் சிவகாமி உங்களுக்கு எவ்வளோ மெமோஸ் கொடுத்திருக்கிறார்கள், எவ்வளோ உங்களை கேலி பண்ணி இருக்கிறார்கள். இனி ஞானத்தின் ஆவி உங்களை நிரப்பும். உயர்ந்த ஸ்தானத்திற்கு ஏறி வருவீர்கள். வெக்கப்பட்டு கிடக்கிற கலங்கி நிக்கிறேன்னு சொல்லி என் நிலைமைய அப்படியே சொன்னீங்க. அப்புறம் சிஸ்டர் ஜெபிச்சுட்டு இருக்கும்போது ஒரு தங்க மாதிரி என் மேல ஊத்துது. தங்க மாதிரி என் மேல ஊத்தி ஒரு அபிஷேகம் என் மேல இறங்குச்சு. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். நீங்கள் குடும்பமாக வாருங்கள். இயேசு அங்கே உலாவுவார். ஒவ்வொருவர் இருதயத்தையும் பார்ப்பார். அவருடைய கரங்களை வைத்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆகவே நேரில் வந்து நிறைவான பலனை ஆண்டவரிடம் இருந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அற்புதங்களோடு நீங்கள் திரும்பி செல்லும்படியாக நாங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணி உங்களுக்காக பிரார்த்தனை செய்ய வருகிறோம். அங்கே இருக்கும் போதகர்கள் எல்லாரும் சேர்ந்து இதை ஆசையோடு நீங்கள் பாக்கியம் பெற வேண்டும் என்று ஒழுங்கு செய்கிறார்கள். கர்த்தர் உங்களை நூறத்தனையாய் அவர்கள் ஜெபங்களை கேட்டு ஆசீர்வதிப்பார். ஆகவே இந்த கூட்டங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தில் இணைந்து பாக்கியம் பெறுங்கள். குன்றத்தூரில் ஆசீர்வாத பெருவிழா நாளை சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 6 மணிக்கு. இடம் குன்றத்தூர் நந்தம்பாக்கம் பஞ்சாயத்து அலுவலகம் அருகில், பெரியார் நகர், குன்றத்தூர், சென்னை 69.